கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கும்பராசினாவே தடாலடியாக எந்த ஒரு செயலையுமே ஈடுபட மாட்டீங்க. எப்பவுமே நிதானமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவங்க. சிந்தனையில் சித்தர்கள் மாதிரி செயல்படக்கூடியவங்க. நினைக்கிறத சாதிக்கணுங்கிற நோக்கில் செயல்படுவீங்க. எல்லாருக்கும் அதுதான் இருந்தாலுமே கும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே செய்யறதுக்கு முன்னாடி அழகாக திட்டம் தீட்டி அதுக்கப்புறமா தான் எந்த ஒரு வேலையிலையும் இறங்குவீங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்வீங்க. எந்த ஒரு தப்பு தண்டாவும் நம்ம பண்ணிடக்கூடாதுப்பா, நம்மளை பார்த்து மற்றவங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. எல்லா விதங்கள்லேயும் திறமைசாலிங்க. ஆனால் கும்பம் இப்போவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் எங்கே நிற்குதுன்னா, எல்லாரையுமே உங்களை மாதிரியே நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாரையுமே நம்புறதுனால தான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்களேன். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிற உணர்ந்து கெட்டவங்களை ஒரு படி தள்ளி வைங்களேன். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதுனால சில பேர் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அவங்களுக்கு தேவையான மாதிரி பகடக்காயை பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனோட பாதிப்பு இப்படி தான். இவங்களால தான் நமக்கு நடந்துச்சு தெரிஞ்சுமே கும்பராசிக்காரர்கள், அதாவது ஆடு போய் தலையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க அவங்களுக்கு. அதனால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது கூட பாதிப்பு தாங்க. வலிக்குதுடா, நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது, நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒருத்தவங்க துன்பப்படுறாங்கன்னா அது அவங்களுக்கு சந்தோஷம் தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அழுகவாவது செய்யணுங்க. அப்பதான் அவங்க சந்தோஷப்பட்டுட்டு அந்த அடிக்கிறத விட்டுட்டாவது போவாங்க. கும்பராசிக்காரங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இதனால உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தேவைப்படுதா தேவைப்படலையான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமலேயே மற்றவங்க அவங்களோட தேவைக்காக மட்டுமே உங்ககிட்ட அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட கஷ்ட காலத்தில் வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுதுங்க? இது நாள் வரைக்கும் நீங்கள் கத்துனாலும் கதறினாலும் யாருமே இல்லை போல, எவ்வளவுடா அழுகிறது, ஆனால் தனியாக அழுகிறீங்க. கொஞ்சம் வெளிப்படையாக தான் அழுங்களேன். அப்போவாவது ஒரு சிலர் எல்லாம் திருந்துறாங்களான்னு பார்ப்போம். அது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ கடவுள்களுக்கு புரிஞ்சிருக்கு. சில கிரகங்களோட சேர்க்கையினால் உங்களுடைய வாழ்க்கை நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதியே 100க்கு 100% மாறப்போகுதுங்க. கஷ்டமோ கண்ணீரோ இனி நீங்கள் சொல்லாமல் அது மறைய போகுது. வெளிப்படுத்தாமல் அது விலக போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அதை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. வைராக்கிய குணம் கொண்டவங்க. ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா அதை செய்கிற வரைக்கும் அதிலிருந்து விலக மாட்டீங்க. அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தயங்காமல் செய்யக்கூடியவங்க. மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பீங்க. கட்டுப்பாடோட கண்ணியத்தோட இருக்கக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனை அளவுக்கு அதிகமாக நீங்கள் பார்த்துட்டீங்க. நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. புலம்பி பார்த்தாச்சு. மனசில் நிறைய வழிகளை வச்சுருக்கீங்க. திருமண வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாமல் இருக்கும். நீங்களே இறங்கி போய் பறிஞ்சு பேசினாலும் சரி அந்த சூழல் உங்களுக்கு பாதகமாக போயிருக்குங்க. எல்லா சூழலுமே போராட்டமாக தான் இருந்திருக்கும். எல்லா முயற்சிகளுமே தடையாக தாங்க இருந்திருக்கும். இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே சரியாக போகுதுங்க. தொழில் ரீதியான முயற்சிகளை நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க. புதிய தொழில் தொடங்குறீங்களா, நல்ல முன்னேற்ற காண போறீங்க. தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே நிவர்த்தியாக போகுதுங்க. லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. மனசோர்வில் இருந்தவங்க எல்லாமே இனி சாதகமான காலகட்டத்தை பயன்படுத்தி உற்சாகமாக வாழ போறீங்க. வெளிநாட்டுக்கு போறது, வெளியூருக்கு போறது, இந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு இருக்குங்க. வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு
இருக்கேன், திருப்தி இல்லை, ஒரு நிலையில் இருக்கேன் அப்படின்னாக்கா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்குங்க. பதவிகள் பெறதுக்கான யோகமான காலமாக இருக்குது. உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலனையும் பெற போகிறீங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையுங்க. அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா கூட சரிங்க, அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குது. காதலிக்கிறவங்க எல்லாம் திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை பெற்று வந்தவங்க நிச்சயமா இப்ப வந்து குழந்தை பாக்கியம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வீடு மாற்ற யோகம் இருக்கு. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு வாங்கிறதுக்கான காலமா இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைகளோட கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி பிள்ளைகளோட கல்வி சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. தேவையான உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. தூக்கமின்மையினால் அவதிப்பட்ட நீங்கள் இனி நல்ல தூக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் பார்க்க போறீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா, அதனால் குடும்பத்தோட சூழலும் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் விலக போகுது. நிர்வாக திறமை, புத்திசாலித்தனத்தினால வெற்றி பெற போறீங்க. கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுறதுனால ஆன்மீக காரியங்களில் கூட உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகுதுங்க. தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் தெய்வத்துக்கிட்ட கேட்கறதுக்கு என்னென்னங்க இருக்குது, ஒரு நல்ல வழியை மட்டும் காட்டு, நான் முயற்சி பண்ணி நான் முன்னேறிக்கிறேன் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டமாக தான் இனி உங்களுக்கு அமைய போகுதுங்க. படைப்பாற்றலை வெளிப்படுத்தி நல்ல வெற்றியை பெற போகிறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குங்க. ஆனால் முதலீடு விஷயங்களை வந்துட்டு நீங்கள் யோசித்து தான் முதலீடு பண்ணணும். குறிப்பாக பண விஷயத்தில் கும்பராசி யாராக இருந்தாலும் சரிங்க, புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும். நிறைய நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க பண்ணணும். அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படுங்க. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்க நீங்கள், அதனால உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறதும் இப்போ அதிகமாக கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து நிலையான புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவியும் நிரந்தரமாக கிடைக்குங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக பேசி சரி செஞ்சுக்குவீங்க. தங்க நகை இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கும்பராசி பெண்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் நெருக்கம் காட்டாதீங்க. உங்களுடைய விஷயத்தில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பொது விஷயங்களை கலந்துரையாடுறப்போ கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. அதிக மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஈடுபடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருப்பண்ணசாமியை சனிக்கிழமை தோறும் பொங்கலிட்டு வணங்குறதுனால நினைத்த காரியங்கள் கைகூடும். முடியாத காரியங்கள் கூட இப்போ முடியுங்க. ஸோ கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறதுனால சப்தம ஸ்தானத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி நண்பர்கள்கிட்டையும் சரி இணக்கமான நிலை ஏற்பட போகுதுங்க. இருந்தாலுமே எல்லா விதமான உறவுகள்கிட்டையும் நிதானத்தை கடைப்பிடிங்க. நிதானத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். சனி பகவான் எடுக்கக்கூடிய வேலைகளை வந்து வெற்றியாக மாற்றி கொடுக்குறாரு. தொழிலில் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். கேதுவினால் பாதிப்படைஞ்சு வந்த உங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வையினால் மாற்றம் உண்டாகுதுங்க. உடல்நிலை செல்வாக்காக இருக்க போகுது. நெருக்கடிகள் எல்லாமே பாதிப்பு விலக போகுதுங்க. கும்பராசிக்கு ரொம்பவே அமோகமான வாழ்க்கை அமைய போகுதுன்னே சொல்லலாம். நாளும் கோளும் என்ன செய்யும்?
நம் அப்பன் முருகன் இருக்கையில். கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப தலைகீழாக மாறப்போகுதுங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பெயர்ச்சி எல்லாருமே வாழ்க்கையில் மிஸ் பண்ணாத பெயர்ச்சிங்க. தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டு இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பெயர்ச்சி. அது என்னங்க முக்கியமான பெயர்ச்சி? சுக்கிர பகவானினுடைய கிரக பெயர்ச்சி. சொந்த வீட்டில் ஆட்சி பலம். இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாரு. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சியாகி உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலனை கொடுக்க போகிறாரு. அவருடைய ராஜ வேட்டை நிறைய பேருக்கு பாருங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் இப்போ ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குது. ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு விஷயம் ஆசைப்படுறோன்னா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிர பகவான் தான். இந்த கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான் தான். இந்த துறை எல்லாமே பட்டையை கலப்ப போகுது. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது. சுக்கிர பகவான் வர்றாரு அப்படின்னாவே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானினுடைய ராஜயோக பெயர்ச்சியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு நாட்கள் வரப்போகுது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி தான் இதில் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை கொடுத்துருக்கோம். அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை எடுத்து சொல்கிறோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன். இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. கும்பராசி அன்பு சொந்தங்களே, பொதுவாகவே கும்பம் அப்படின்னாவே எதுலேயுமே பாருங்கள் ஒரு லாபகரமான ராசி எதுனா அது கும்பராசி தாங்க. என்னங்க எதுலேயுமே பாருங்கள் லாபகரமான ராசியா? ஏன்னா எப்போவுமே சரி லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது கும்பராசிக்காரங்க தான். எப்படி லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க? எதனால் இப்படி சொல்கிறீங்க? யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி பேசினா காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி ஒரு டேலண்டான குணம் கும்பராசிக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. ஒரு விஷயம் பிடிவாதமாக அதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்காமல் அதிலிருந்து வெளியே வர மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க. தன்மானமும் தைரிய குணமும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குணமும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் இந்த கும்பத்துக்கிட்ட அதிகமாக இருக்குங்க. ஒன்றும் இல்லை, இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுத்து பாருங்கள் அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க. ஒரு வேலையை ஃபாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் தாட் கொண்ட ஒரே ராசினா அது கும்பராசி மட்டும்தாங்க. ஏன்னா இது காற்று ராசி, வேகமாக இயங்கக்கூடிய ராசி கும்பராசி. அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானினுடைய கிரக பெயர்ச்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ஒரு செம்மையான யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த 7.5 சனியை கண்டு தான் பயப்படுறீங்க. எல்லாருமே அதை கண்டு தான் நடுங்கிறாங்க. அப்படி ஐயையோ சனி பகவான் வந்துட்டாரே. ஏன்னா உங்களுக்கு 5 வருஷம் 7.5 சனி முடிஞ்சிருச்சு, 2.5 வருஷம் இருக்குது. இதை கண்டு தான் நீங்கள் பயப்படுறீங்க. தயவு செஞ்சு கும்பராசிக்காரங்க பயப்படாதீங்க. 7.5 சனி வந்தாலுமே இனி உங்களுக்கு பாதிக்காது. இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் தைரியத்தை விடுறீங்க? உங்களால் ஜெயிக்க முடியும் தெரியுமா? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட திறமையான குணம் இருக்குது. நல்ல ஒரு திறமையான குணம் உங்ககிட்ட, நல்ல அறிவாற்றல் இருக்குது.
ஒரு பயங்கரமான ஒரு அறிவாற்றல், ஒரு மைண்ட் தாட் உங்ககிட்ட, உங்கள் அறிவை கொண்ட நீங்களே பெரிய ஆள். உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆனால் 7.5 சனி எனக்கு ரொம்ப வாட்டுது. சனி பகவான் தான், சனி பகவான் சரியில்லையா? கண்டிப்பாக பாதிப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலையே. யார் லக்னத்துக்கு சனி பகவான் பவராக வர்றாரோ அவங்க எல்லாத்தையுமே பாருங்கள், பொருளாதாரம் வருமானத்தில் கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக இதில் ஓப்பனாக சொல்லப்போனால் நண்பர்கள், எதிரி, பழக்க வழக்கம் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், எதிரி வேலை, உத்தியோகம் கிடைக்கல. ஜனவரி மாதத்துலேருந்து வேலை உத்தியோகம் ரொம்ப மந்தமாக போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. எத்தனை பேர்னு மட்டும் கேளுங்க, ரீசண்டாக கேளுங்க. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பீங்க. படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, உத்தியோகத்தில் தடையான்னு மட்டும் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. இத்தனை தேதிக்குள்ளே இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஜனவரி மாதத்துல இருந்து பாருங்க எத்தனை பேருக்கு வேலை மட்டும் போயிருக்கும். எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வேலையில் பிரச்சனை இருக்கு, உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கு, நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கு. இந்த மாதிரி இந்த சனி பகவான் சரியில்லை அப்படின்னு விட்டுட்டா இந்த பாத சனி கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனையை கொடுத்துருக்கோங்க. பார்த்துக்கோங்க. ஆசையை காட்டி ஏமாற்ற கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நண்பர்கள் எதிரியாக மாறி இருப்பாங்க. கணவன் மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். இது எல்லாமே பார்த்து ஜாதகம் கொடுத்தது கும்பம் தாங்க. நிறைய தடையை சந்திச்சுட்டாங்க நிறைய. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு சுக்கிர பகவான் சூப்பரான டைமில் நிற்கிறாரு. அழகாக கை கொடுத்து உங்களை தூக்குறாரு. ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்தில் இருக்காருங்க. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலம். இது ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுத்துருவார். வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு யோகம் உங்களை தேடி வரும். நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், இடத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், ஆடம்பர சொகுசு பங்களா காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான், மனைவியை காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான். எந்த ஒரு இடத்துலையும் அப்படி தான். ஏன்னா இவர் இல்லைன்னா யாருமே ஆசை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. எல்லாமே பாருங்கள், இந்த ஆசைக்கு உள்ள கிரகம் அப்படின்னு சுக்கிர பகவான் தான் சொல்லுவாங்க. அப்போ சுக்கிர பகவான் ஜாதகத்தில் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுப்பா, இந்த புத்தி வருது, இந்த கிரகம் வருது, உனக்கு இது நடக்க போகுது, இத்தனை வயசில் இந்த தொழிலை பண்ணு, இந்த வேலையை பாரு, வெளிநாடு போ, வெளியே போ, இந்த காரியத்தை பண்ணு, இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஜாதகத்தை வச்சு தாங்க சொல்ல முடியும், உங்கள் விதி தான் முடிவு பண்ணும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட லக்னம் என்பது உயிர் ராசி, உயிர் ராசிங்கிறது உடல் தாங்க. இப்போ பாருங்கள், கும்பத்துக்கு சுக்கிரன் நல்ல ஆட்சி பலத்தில் சூப்பராக உட்காந்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு இடத்த தரேன் உனக்கு பூமி. ஏன்னா அவர் 4ஆம் வீட்டை 9ஆம் வீட்டதி பாக்கியாதிதி வர்றாருங்க. இப்போ பாருங்கள், வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு விஷயமே இப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இல்லைனா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாதிரி நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் நல்லா இருந்தால் சூப்பராக மாறிடுவாங்க. இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, வேலைக்கு முயற்சி பண்ணுறேன், வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இப்போ கடன் இருக்காதுங்க, பகை இருக்காதுங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும். என்னென்னா செவ்வாய் நீசத்தில் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எடுக்கக்கூடிய முயற்சியை எல்லாமே வெற்றி தான். ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. அரசாங்க தேர்வு எத்தனை பேர் எழுதுறீங்க? இந்த சமயத்தில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வாங்கணும்? உங்கள் லக்னத்தோட சூரியன் இருந்தால் மட்டும் எழுதுங்க. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அரசாங்க வேலை கிடைச்சே தீரும். அரசு மூலம் அனுகூலம், அரசாங்க வேலை எல்லாமே சூப்பராக வரும். இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக அமையுதுங்க.
ஒற்றுமையும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் அப்படிங்கிறது காதல், திருமணம் சரியில்லை, 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையுங்க. அரசியல் ஃபீல்டில் பாருங்கள் சூப்பராக இருக்கும். அரசாங்க ஃபீல்ட்லேயும் சூப்பராக இருக்கும். அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது பார்த்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க தசா புத்தி நல்லா இருக்கும். தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அப்பாவுடைய சொத்து வேணுமா, இல்லை அம்மாவுடைய சொத்து வேணுமா, அந்த சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இப்போ வழக்கு உங்கள் பக்கம் சாதகங்க. அரசாங்கம் உங்களுக்கு அனுகூலமாக வந்துடுங்க. அந்த தசாபுத்தி நல்லா இருந்தால் அப்படின்னா நான் வீடு வாங்க போகிறேன், வண்டி வாகனம் வாங்க போகிறேன், எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. லாட்ரி யோகம் தான். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்க தசாபுத்தியை பார்த்து அதுக்காண்டி பணத்தை போட்டு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த விஷயம் எடுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. மெயினாக இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு இடத்துல இருந்து உங்களை